உத்தமமாகிய திருக்குறள் தனை நான் உகந்தேன் 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 முத்தமிழ் தெய்வமேவா பூதம் சரிந்த குமாரா பரம்பூதம் சரிந்த குமாரா திருச்சபையில் குரலிடம் கொள்ளாதோ அன்று தமிழ் தந்த அகத்தியன குரல் ஆன்றோர் நெறியில்லையோ எங்கு உடைய தமிழே குரலேற்றம் கொள்ள வருக எங்கு உடைய தமிழே குரலேற்றம் கொள்ள வருக பொங்கி வருக தமிழே தமிழே பொங்கி வருக தமிழே சங்கப் புலவர் காண வருக பொங்கி வருக தமிழே சங்கப் புலவர் காண வருக எங்கு உடைய தமிழே குரலேற்றம் கொள்ள வருக எங்கெங்கு உடைய தமிழே குரலேற்றம் கொள்ள வருக குரலேற்றம் கொள்ள வருக திருக்குறளேற்றம் கொள்ள வருக வள்ளுவன் வாக்கியன் வாக்கி வள்ளுவன் வாக்கியன் வாக்கி சங்கப்புலவர்களே, பாண்டி மன்னனே, இனியாவது வள்ளுவர் குரலை அரங்கேற்றலாம் அல்லவா? ஈசனே ஏற்றுக்கொண்டு விட்டார். இனி ஆட்சேபனை என்ன இருக்கிறது? வாருங்கள். சங்கப்புலவர்களே, சங்கத்தை குறை கூற வேண்டும் என்பது என் கருத்தல். அதில் உள்ள குறைகளை போக்க வேண்டும் என்பதுதான் என் கருத்து. நற்கீரர், பரணர், கபிலர் முதலிய மாபெரும் புலவர்கள் அருமையாக வளர்த்த மதுரை தமிழ்ச்சங்கம் தமிழ் மக்களின் பொதுவிடமாக இருக்க வேண்டும். தமிழ் வளம் குறையாமல் காக்க வேண்டும். தமிழ் இலக்கியங்களை சேர்த்து அதை மக்கள் கையில் கொடுக்க வேண்டும். இதுதான் எனது ஆசை. இன்று வள்ளுவன் தந்த வான்மறையை அரங்கேற்றுகின்றோம். இது நமது தமிழ்த்தாயின் பதக்கமாக திகழட்டும். அன்னையின் அருளை உலகிற்கு அள்ளி அள்ளி அருளட்டும். உலகினிலே தமிழ்நாடு உயர்க உயர்க, உலகினிலே தமிழர் திறம் வாங்க வாங்க, பல கலையும் தமிழகத்தே பரவி வாழ்க, பாடி வைத்த திருக்குறளை பணிவோம் யாமே. வள்ளுவர் தந்த குரல் வாழ்வை உயர்த்தும் குரல், வள்ளுவர் தந்த குரல் வாழ்வை உயர்த்தும் குரல், உள்ளம் தெளிய வைக்கும் தமிழே, உள்ளம் தெளிய வைக்கும் தமிழே, உன் பெருமை என்ன சொல்வேன். மன்னவர் மூவர் தங்கள் மன்னவர் மூவர் தங்கள் மடியில் தவழ்ந்த செல்வம் என்னவனாவினிலே
தமிழே எங்கும் நிறைந்தவளே பிள்ளைக்கு ராஜத்திலே பிள்ளைக்கு ராஜத்திலே பேசும் பருவத்திலே துள்ளும் மழலையில தமிழ துள்ளும் மழலையில தமிழ துயனடம் புரிந்தவளே சிங்களத்தீவினில சிங்களத்தீவினில சீனம் யவனத்தில சிங்களத்தீவினில சீனம் யவனத்தில எங்கும் கொடி பறக்க தமிழ எங்கும் கொடி பறக்க தமிழ ஈடில்லாமே மயுற்றாய் தமிழ ஈடில்லாமே மயுற்றாய். பாரு ஒரு கிழவி அங்க போகுது. ஆச்சு ஆச்சு என்னப்பா அங்க போகாத பேய் இருக்குது. பேயா எங்கப்பா இருக்குது? இந்த பாழு மண்டபத்துலதான். ஐயோ உன்னுள்ளத்திலேயே பேயை வைத்துக் கொண்டு ஊரு பேய்க்கு பயப்படுகிறாயே. என்ன பேயா? எங்கிட்டியா? ஆமாம் பயப்பேய். பயப்பேய், ஆசிப்பேய், அறியாமை பேய், அகந்தை பேய், இத்தனை பேய்கள் சூழ்ந்த உலகத்தில் வாழும் என்னை இந்த பாழு மண்டப பேய் என்னப்பா செய்ய போகிறது? அட நான் சொல்றேன் கேட்காம போறிய உன்னை பேய் அடிச்சிடதான் போகுது. பேய பேய் அடிக்குமாப்பா? நமக்கு எதுக்குடா வம்பு? வேண்டாம், இந்த கிழவிக்கு கால் இருந்துச்சா பாத்தியாடா? காலா? ஓஹோ, அட நான் பாக்கலையே. திருமாலடா வாடா. ஏ பேயே, யார் நீ? ஏன் இங்கு வந்து ஆடுகிறாய்? உன் கோர ரூபத்தைக் கண்டு அஞ்சுபவள் நான் அல்ல. பளிங்கு மண்டபத்தை பாழ் மண்டபமாக்கி வழிப்போக்கர்களையும் இருக்க இடமற்றவர்களையும் பயமுறுத்தி துன்புறுத்தி பழி வாங்கும் நீ யார்? ஓஹோ, கிட்டாத ஒருவனை காதலித்து அக்காதலை பிரிந்து கண்ணீர் வடித்து தற்கொலை செய்து கொண்டு மாண்டு மடிந்த மங்கையா நீ? வெண்பாயிருகாலு கல்லானை வெள்ளாரை கண் பார்க்க கையால் எழுதானே பெண்பாவி பெற்றாளே பெண்பாவி பெற்றாளே பெற்றாள் பிறமகிட்டு பெற்றாள் என்றெற்றோ மற்றெற்றோ மற்றற்று போ. நான் ஒரு ராஜகுமாரி. காதலனை இழந்தேன், உயிரையும் இழந்தேன். பேயாக மாறி பல காலம் இந்த மண்டபத்தை சுற்றி சுற்றி எழுந்தேன். கல்வி களஞ்சியமே, இன்று உங்கள் கருணையால் எனது பேயுருவம் நீங்கியது. பெண்ணே, அழகே உருவாய் அமைந்த உனக்கு இந்த பேய்க்கோலம் எப்படி ஏற்பட்டதம்மா? தாயே, மன்னவன் ஒருவன்
மகளாய் பிறந்தேன் ஏலங்குழலியல்வார் என் பேர் ஏலங்குழலியல்வார். ஒரு நாள் நானும் தோழியருடனே பூப்பந்தாடி நின்றேன். ஆடுவோமே ஆடுவோமே பூப்பந்தாடுவோமே. ஆடுவோமே பூப்பந்தாடுவோமே ஆடுவோமே ஆடுவோமே. அனங்கனை நிகரும் மன்னா உன் அழகிலே ஆசை கொண்டு இதயமெல்லாம் ஒரு ஏட்டில் வரைந்து எதிர்பார்த்திருந்தேனே. எழுதிய ஓலையை படித்திட அறியார் என்பதை அறிந்திலனே. காதலி எழுதிய நிருபம் தன்னை ஒரு கயவனிடம் காட்ட அனங்கனை நிகரும் மன்னா அரசனின் கட்டளைகள் மனம் துணிந்த நாட்டில் மன்னவன் மகளைக் கண்டு மயக்கவும் துணிந்திட்டாயா. மன்னவன் கோபம் கொண்டான். இது கண்ட இக்கணமே நீயும் காட்டுக்கு ஓடாவிட்டால் உன்னை கட்டி இழுத்து போய் கால் மாறு கை வாங்கி வெட்டி சிரசினையே வீழ்த்தவும் ஆணையிட்டான். இட்ட அடி குலுங்க எடுத்தாடி இசை பாட நட்ட நடுநிசையில் நாடுறங்கும்
நேரமதில் தட்டதிலே பாலேந்தி தனி வழியே புறப்பட்டேன் இஷ்டமுள்ள நாயகனார் இருக்கும் இடம் தேடி அன்பரை இழந்து அவமானத்திற்குள்ளாகி கற்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக தற்கொலை புரிந்து கொண்டேன். என் வாழ்வின் முடிவு இந்த கதியாயிற்று. அன்னையே, நான் இன்னொரு பிறவி எடுத்து இழந்த காதலனை திரும்ப அடையும்படி நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். குழந்தாய், நீ மறுபிறவியில் உறையூரிலேயே பிறந்து சகல கலைகளையும் பயின்று தமிழரையும் பெருமாளனும் பெயருடன் விளங்குவார். உன் காதலும் விறகு தலையனாக வருவார். அழகை பெரிதனை எண்ணாமல் அறிவிலே பெரிதென்றெண்ணி அவனை மணந்து நெடுங்காலம் வாழ்வார். உடம்பெல்லாம் நடுங்குதே. இந்த படையை கட்டிக்க. உனக்கு எனக்கு பரவாயில்ல, நீ கட்டிக்க. நான் போய் கணக்கு கொண்டு வரேன். ஐயோ பாவம், வயதானவங்க இப்படி மழையில நனைஞ்சிட்டீங்களே. உள்ள வாங்காச்சு. உடம்பெல்லாம் தொப்பலாம் நனைஞ்சு போச்சு. இந்தாங்க, இத கட்டிக்குங்க. யாரம்மா நீ? இந்த ஏழ்மை நிலையிலும் இவ்வளவு உதார குணம் படைத்திருக்கிறாயே.
பாட்டி பாட்டி அங்கவே சங்கவே கண்மணிகளா, என் செல்வங்களா, ஆரியன் மக்களா நீங்கள், பரம்பு நாட்டு மன்னன் பாக்கியங்களா நீங்கள். ஐயோ, உங்களுக்கேனமா இந்த கதி ஏற்பட்டது? பாட்டி சொல்லுங்களம்மா, உங்கள் தந்தை எங்கே? அவர் இறந்து விட்டார். பாரி இறந்து விட்டானா? அவர் முடிவுக்கு நாங்களே காரணமாய் இருந்தோம் பாட்டி. மூவேந்தரும் எங்களை மணக்க விரும்பி பெண் கேட்டனர். அப்பா மறுத்து விட்டார். அதனால் அவர்கள் அதிகமான ஆத்திரம் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் நாங்கள் எங்கள் காதலர் தெய்வீகனுடன் படையெடுத்து வந்து விட்டார்கள் போட்டிருக்கிறது. வாருங்கள் போகலாம். மூவேந்தரின் அழைப்பு, போர்க்களத்தில் சந்திக்கவும். பொறுங்கள், அவர்கள் தூதர்கள், அவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள். தூதர்களா இவர்கள்? மதம் பிடித்த மூர்கர்கள். அந்த அயோக்கியர்களின் கால்களை துண்டித்திருக்க வேண்டும். அவர்கள் தலை தரையில் ஊழ வேண்டும். நில்லுங்கள். ஏன் இந்த பரபரப்பு? அரசே, தர்மம் பேச இது நேரமல்ல. எனக்கு உத்தரவு கொடுங்கள். அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நீதியை போர்க்களத்தில் சொல்கிறேன். என் கையில் வாள் உண்டு, நெஞ்சில் துணி உண்டு. பரம்பு நாட்டு எல்லையை விட்டு பகைவர்களை ஓட்டுவேன் அல்லது படுகளத்தில் விழுவேன். தெய்வீகா, ஒரு என் பெண்களுக்காக ஏற்பட்ட இந்த கலகத்தில் என் குடிமக்களை ஈடுபடுத்த நான் ஒப்பவே மாட்டேன். யாரோ 2 மன்னர்களின் பகைக்காக பல்லாயிரக்கணக்கான குடிமக்கள் போர்க்களத்தில் அடிபட்டு மடிந்து விடுவதா? இந்த கொடுமைக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். இப்பொழுதே சென்று அவர்களுக்கு நீதியை எடுத்துரைத்து இப்போரை தவிர்க்கவே முயற்சி செய்வேன். அரசே, நாங்கள் செல்வதா? மூவேந்தர்கள் வந்திருப்பதாக தெரியவில்லை. அவர்களுடைய சேனைத் தலைவர்கள் தான் வந்திருக்கிறார்களாம். அவர்களிடம் தாங்கள் தூது செல்வது அழகல்ல. தர்மத்தை எடுத்துச் சொல்ல யாரிடம் போனால் என்ன? மனித வர்க்கத்தின் நன்மைக்காகவும் நான் கொண்ட கொள்கைக்காகவும் அநியாயமாக போர் என்னும் பேரால் மக்கள் பலியிடப்படுவதை நான் தடுத்தே ஆக வேண்டும். அவர்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் பிறகு கடவுள் இருக்கிறார். என் ரதத்தை கொண்டு வாருங்கள். சேனைத் தலைவர்களே, ஏன் இந்த போர்க்கோலம்? காரணம் தங்களுக்கே தெரியும். என் பெண்கள் மனைவினே, அவர்கள் இஷ்டத்தை பொறுத்தது. அவர்கள் நல்வாழ்வில் தலையிட எனக்கு உரிமை கிடையாது. அதை முன்னிட்டு ஏற்பட்ட பகையில் வீணாக நாட்டு மக்கள் வீழ்ந்து மடிவது நீதி அல்ல. இதை உங்கள் மூவேந்தர்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள். உமது உபதேசத்தை கேட்க நாங்கள் வரவில்லை. பெண் அல்லது போர், ஏதோ உமக்கு சம்மதம். ஆத்திரம் வேண்டாம். நானே உங்கள் மன்னரிடம் போய் நியாயத்தை எடுத்துச் சொல்லுகிறேன். அதுவரை பொறுத்திருங்கள். பொறுத்திருப்பதற்கு நாங்கள் படை திரட்டி வரவில்லை. போருக்கு என்ன சொல்லுகிறேன்? அப்படியானால் போர் என்றுதான் முடிவு செய்கிறீர்களா? ஆம், அதில் என்ன சந்தேகம்? தர்மத்தின் குரல் உங்கள் காதில் விடவில்லை. பரம்பு நாட்டு மக்கள் மட்டமானவர்கள் அல்ல. இந்நாட்டு எல்லையில் அந்நியர்கள் அடியெடுத்து வைக்க விட மாட்டார்கள்.
எதிரிகளின் பாதம் பட்ட இடத்தை தங்கள் ரத்தத்தை கொண்டு துடைப்பார்கள். இந்நாட்டு குடிகளில் ஒருவன் உயிரோடு இருக்கும் மட்டும் நீங்கள் இந்நாட்டை பிடிப்பது என்பது ஆகாத காரியம். இது உங்களுக்கு எச்சரிக்கிறேன். கவலைப்படாதீர்கள். உங்கள் தந்தையை கொல்லலாம், அவன் செய்த தர்மத்தை யாராலும் கொல்ல முடியாது. பாரியை அழிக்கலாம், அவன் பரந்த புகழை என்றும் அழிக்க முடியாது. கண்மணிகளா, உங்கள் காதலன் தெய்வீகன் இப்பொழுது எங்க இருக்கிறாரம்மா? அவரையும் போர்க்களத்தில் வஞ்சகமாக பிடித்து மூவேந்தர் கோட்டையில் சிறை வைத்து விட்டார்கள். என்ன அநீதி, என்ன அதர்மம்! நல்லவர்கள் வாழ இடமில்லையா இந்த நாட்டில்? குழந்தைகளா, கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன். உங்கள் தந்தையின் கடமையை நான் செய்கிறேன். வள்ளல் பாரியின் தர்மத்தின் மீது ஆணை, யான் வணங்கும் தமிழ் மீது ஆணை, சிறையில் இருக்கும் உங்கள் காதலன் தெய்வீகனை விடுவித்து அவனுக்கே உங்களை மனமுடித்து வைக்கிறேன். அந்த மூவேந்தர்களை கொண்டே உங்களுக்கு அருகிடச் செய்கிறேன். இது உறுதி. பாண்டியமன்னா, தர்மத்தின் பேரால் உன்னிடம் தூது வந்தேன். சிறையில் இருக்கும் திருக்கோவலூர் மன்னன் தெய்வீகனை உடனே விடுதலை செய். அவனுக்கும் அங்கவி சங்கவிக்கும் நீயே கூட இருந்து திருமணம் நடத்துவேன். பாரி வஞ்சித்துக் கொண்ட பாவத்திற்கு பரிகாரம் அதுதான். அன்னையே, இலக்கிய விஷயத்தில் நீங்கள் எது சொன்னாலும் கேட்போம். இது அரசியல், தயவு செய்து நீங்கள் இதில் தலையிட வேண்டாம். பாண்டியா, பாரியன் மக்கள் கண்கரங்கினால் அது தமிழ்நாட்டுக்கே அவமானம். தமிழை காத்த நீ தர்மத்தை காக்க வேண்டாமா? அது என் தனிப்பட்ட விஷயம் அல்ல, மூவேந்தர்கள் சம்பந்தப்பட்டது. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சோழமன்னா, பாரிக்கு இழைத்த கொடுமை போதாதா? அவன் மக்களையுமா கொடுமைப்படுத்த வேண்டும்? ஒரு புறாவுக்காக தன் சதையே கொடுத்தான் சிவி சக்கரவர்த்தி, ஒரு ஆவுக்காக தன் மகனையே அளித்தான் மனுநீதி சோழன். அந்த மரபில் வந்த நீ இதை செய்ய தயங்கலாமா? இப்பொழுதே விவாகத்திற்கு ஏற்பாடு செய். அவ்வையம்மையே, எங்கள் தர்மத்தை நாங்கள் அறிவோம். இந்த வீணான முயற்சியில் இனி தாங்கள் தலையிட வேண்டாம். வள்ளல் பாரி இருந்தபின்னும் அவன் மக்களிடம் வர்மம் காட்ட வேண்டுமா? உங்கள் மரபில் வந்த ஒருவன் கற்புக்கரசியாம் கண்ணகைக்கு கோயில் எடுத்து வழிபட்டான். ஆனால் நீயோ கன்னிப்பெண்களை கண்ணீர் விடும்படி செய்திருக்கிறாய். அது நீதி அல்ல. உடனே தெய்வீகனை விடுதலை செய், திருமணத்தை நடத்தி வை. தெய்வீகன் எங்கள் பகைவன், சிறைக்குள்ளேயே கிடந்து மடிவதுதான் அவனுக்கு சிறந்த பரிசு. போர்வெறி கொண்ட மூவேந்தர்களே, நீங்கள் தர்மத்தின் காவலர்கள், தர்மத்தை காப்பாற்றுவீர்கள் என்று உங்களிடம் முறையிட்டேன். ஆனால் செருக்கின் மிகுதியால் நீங்கள் தர்மம் தவறிவிட்டீர்கள். இனி உங்கள் நியாயம் கோரி நான் நிற்கப் போவதில்லை. உங்கள் கட்டுக்காவல் சிறையில் இருக்கும் தெய்வீகனுக்கும் காட்டில் வசிக்கும் கன்னிகளுக்கும் நாளைக்கே திருமணம் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். அரசர்கள் தவறலாம், ஆனால் அறம் தவறுவதில்லை. பாரியின் மகளின் பரிதவிப்பதோ கணநாதன் வருக. ஏதுமறியா பெரிய மூவேந்தரின் சோதனை காணாய் துயரமுறுவதோ கணநாதன் வருக. நகரிருந்து நடுக்கானகத்தே நங்கையர் வாடுதல் நீ அறியாயோ? நீதி என்பதில்லையோ? நெறியும் இங்கு இல்லையோ? நீதி என்பதில்லையோ? அறநெறியும் இங்கு இல்லையோ? ஆதி எந்த அறியாமை பொருளை அநாதையரை கருணை புரிய கருவனிடுவ ஜனநாதன் வருக.